காலை எழுந்ததும் பல் துலக்கிறது தான் நம்முடைய முதல் வேலையா இருக்கும். அதனாலேயே ஏதோ கடமைக்கு 2 நிமிஷம் தொலைக்கிட்டு விட்டுருவோம். ஆனா நாக்கு டெய்லியும் சுத்தம் பண்ணவே மாட்டோம். ஆனா நாக்கு சுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன, நாக்கு சுத்தம் செய்யறதுனால உண்டாகும் நன்மைகள் என்ன, அதே சமயம் கவனமா செய்யாம போனா அதனால ஏற்படும் சில ப்ராப்ளம்ஸ் என்னன்னு தான் இன்னைக்கான வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னால வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். பல் எப்ப துலக்கினாலும் அதனோட முடிவுல நாக்கு சுத்தம் செய்யறத கட்டாயம் செய்யணும். நாக்கு சுத்தம் செய்யும் ஸ்கிராப்பிங் கருவி கடைகள்ல விற்கும். பெரும்பாலும் ஒரு ஸ்டீல் மெத்தட்ல இருக்கும். இந்த ஸ்கிராப்பிங்க யூஸ் பண்றதுனால நன்மைகள் உண்டாகிறது மாதிரி ஒரு சில தீமைகளும் இருக்கும். தினமும் பல் துலக்கிய பிறகு நாக்கு சுத்தம் செய்யறதுனால ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையும் அப்கிரேட் பண்ண முடியும். நாக்கு வழிச்சு சுத்தமா வச்சுக்கிறதுனால பல் சொத்த, ஈர நோய்கள் மற்றும் பற்களின் மேல் படிவது இதெல்லாம் தடுத்து வாய் ஆரோக்கியமா மேம்படும். நீங்க என்ன வகை உணவை சாப்பிட்டாலும் அதோட சுவையை நாம உணர்றதுக்கு மிக முக்கியமானது நாக்குல உள்ள சுவை மொட்டுகளின் உணர்வு திறன். பல் துலக்கிட்டு நாக்கு சுத்தம் செய்யாம விடும்போது நாவோட சுவை மொட்டுகள் உணர்திறன் குறைஞ்சிடும். அதனால தினமும் நாக்கு சுத்தம் செய்யறது மூலமா சுவை மொட்டுகளின் உணர்திறன் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அதிகரிக்கவும் செய்யும். தினமும் பல் துலக்கியதும் மறக்காம நாக்க சுத்தம் செய்ய வேண்டியது மிக அவசியம். பல் துலக்கிறப்போ பற்கள் மற்றும் வாய்ப்பகுதியில் உள்ள கிருமிகள் அழிஞ்சிடும். ஆனா நாக்குகளோட மேல் பகுதியில் உள்ள அழுக்குகள் மற்றும் கிருமிகள் அப்படியே தான் இருக்கும். நாக்கை நம்ம சுத்தம் செய்யறப்போ வாய்ப்பகுதியில தங்கும் கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் முழுமையா நீங்கிடும். பற்களை தினமும் துலக்க பற்களின் மேல் உள்ள பிளேக்குகள் அண்ட் மஞ்சள் கரைகள் நீங்கிடும். ஆனா நாக்குகளின் மேல் பகுதியில அழுக்குகள் மற்றும் உணவு துகள்கள் படிஞ்சு நாக்கின் மேல் பகுதியில வெண்மையான படலம் போல படிஞ்சிருக்கும். இது வாயை பார்க்கவே அசிங்கமா இருக்கும். ஆனா தினமும் பல் துலக்கிறதுனாலையும் நாக்கையும் சுத்தம் பண்ணிட்டு வந்தா நாக்குல வெள்ளப்படிதல் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறத தவிர்க்க முடியும். பல் துலக்கிறதுனால பற்கள் சுத்தமாகிறது மட்டும் இல்லாம வாய் துர்நாற்றம் ஏற்படாம தடுக்கவும் செய்யும். ஆனா நாக்கு தினமும் சரியா சுத்தம் செய்யாம விட்டா அதனாலையும் வாய் துர்நாற்றம் ஏற்படும். முழுமையா வாய் துர்நாற்றம் போகாது. அதனால தினமும் நாக்கு சுத்தம் செய்துட்டு வந்தா வாய் துர்நாற்றம் முழுமையா நீங்கிரும். நாக்கு சுத்தம் செய்யறது ரொம்ப அவசியம். அதே சமயம் நாக்கு சுத்தம் செய்யற ஸ்கிராபர்கள் அதிக கூர்மையோட இருந்தா அதோட அழுத்தத்தால நாக்குல பாதிப்புகள் ஏற்படுத்தும். குறிப்பா நாக்கு மிக மென்மையானது, மெல்லிய நரம்புகள் நிறைஞ்சது. அதனால மென்மையா நாக்கு சுத்தம் செய்யணும். அதிகமா அழுத்தி வழிக்கிறப்போ நாக்குல காயங்கள் ஏற்படுறது, நரம்புகள் கட்டாகி ரத்தம் வர்றது மாதிரி ஆபத்தும் இருக்கும். நாக்கு வறட்சியா இருக்கிறப்போ ஸ்கிராபரை யூஸ் பண்ணி வழிக்க கூடாது. நாக்குல ஈரப்பதம் இருக்கும் போதுதான் செய்யணும். இல்லைன்னா வறண்ட நாக்குல செய்யறப்போ வலி மற்றும் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே போல அளவுக்கு அதிகமாவும் போட்டு இழுக்க கூடாது. அளவுக்கு அதிகமா பற்களை பிரஷால போட்டு தேய்க்கிறது எப்படி எனாமல பாதிச்சு பல் கூச்சத்தை ஏற்படுத்துமோ அதே போல நாக்கையும் அளவுக்கு அதிகமா சுத்தம் செய்யும் போது காயங்களும் அதோடு சேர்ந்து வாய் பகுதிகளில் உள்ள மெல்லிய தசைகள்ல கூச்சமும் உண்டாகும். நாக்கு சுத்தம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிராப்பர்ஸ சுத்தமா பராமரிக்கிறது அவசியம். நாக்கு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பியை நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். கிருமிகள் தொற்றுகள் இல்லாத பிளேஸா பார்த்து வைங்க. முடிஞ்சா கோல்ட் வாட்டர்ல வாஷ் பண்றதை விட ஹாட் வாட்டர்ல போட்டு வச்சு கழுவுங்க. அதே மாதிரி நாக்கு சுத்தம் செய்ய யூஸ் பண்றதுக்கு முன்னால கட்டாயம் கழுவிட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.